அமெரிக்கால நான் வசித்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்த இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேங்க. அங்க வந்து பெட்ரோல் பங்க் வந்து கேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அங்க நம்மளே தான் பெட்ரோல் போட்டுக்கணும். யாரும் அட்டெண்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நான் பெட்ரோல் போட்டுருந்தேங்க என் காருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு பெண்மணி கார ரிவர்ஸ் பண்ணி என் கார் மேல இடிச்சுட்டாங்க. நல்லா லவுடு சத்தங்க. டமால்னு ஒரு சத்தம் கேட்டது. டக்குனு ஓடி போய் பார்த்தேன். ஆனா அவங்க கார நிறுத்தல. அவங்க கார் நிறுத்தாம அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் பின்னாடியே போய் அவங்களோட லைசென்ஸ் பிளேட்ட வந்து நம்பர வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேங்க. அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணேன். போலீஸ் கால் பண்ணோன்னா அங்கெல்லாம் இமீடியட்டா வந்துருவாங்க. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ள போலீஸ் வந்துருவாங்க. ஸோ போலீஸ் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இப்படி அந்த மாரி இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க உள்ள போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த அம்மாவோட அந்த லைசென்ஸ் பிளேட் நம்பர வச்சு அவங்க டீட்டெயிலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவங்க மேல கேஸ் நாங்க வந்து அவங்கள நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் அவனுக்கு குடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஃபோன் வருதுங்க. அந்த டிடெக்டிவ் வந்து போலீஸ் டிடெக்டிவ் வந்து ஃபோன் பண்றாரு. இப்படி அந்த அம்மாவ வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேல வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். ஸோ இதான் இந்த வழக்கு நம்பரு. இந்த கேஸுக்கு அசைன் பண்ண டிடெக்டிவ் இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் நம்பர் குடுத்தாங்க. அப்புறம் அவர கால் பண்ணி பேசினாங்க. அவர கால் பண்ணோனே, இப்படி நாங்க வழக்கு போட்டு உங்களுக்கு உரிய அந்த இழப்பீட்டு தொகைய நாங்க வாங்கி குடுப்போம் அப்படின்ட்டு இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டாங்க. எல்லாம் குடுத்துட்டோங்க. அவங்க யூ நோ அ கேஸ் நடந்ததுங்க. வித்தின் அ மந்த்ல கேஸ் எல்லாமே முடிஞ்சு, எனக்கு இழப்பீட்டுத் தொகை, அதாவது என் கார் ரிப்பேர், இந்த ஒரு டேமேஜ் ஆனது அதுக்கெல்லாம் சேர்த்து இழப்பீட்டுத் தொகைய வந்துட்டு குடுத்துட்டாங்க. இதே சம்பவம் நம்ம ஊர்ல நடந்திருக்கிறது மாரி கற்பனை பண்ணி பாருங்க. என்ன ஆயிருக்கும்? இந்த வழக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது நடந்திருக்குங்க. கடைசியில ஒண்ணும் கிடைச்சிருக்காது. சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து 100% கிடையாதுங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும். நீங்க ஒரு ஆர்டினரி பெர்சன், லெட்ஸ் சே உங்க மேல வந்து ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏ பையனோ கொண்டு வந்து கார் இடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா கிடைக்காதுங்க நம்ம ஊர். இது வந்து ஏன் வந்து ரூல் ஆஃப் லா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரூல் ஆஃப் லா ஒழுங்கா இருந்தா தாங்க அந்த நாட்டுல வந்து தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளம் எல்லாமே இருக்கும். நெனச்சு பாருங்க. இப்போ ஒரு முதலீட்டாளர் இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவரு வந்து ஒரு பணம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அமெரிக்கால முதலீடு பண்ணுவாரா? அதாவது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி நடக்கிற அமெரிக்கால முதலீடு பண்ணுவாரா? இல்ல எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸு, எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, பேக்டோர் டீலிங்ஸ் இந்த மாரி இருக்கிற இந்தியால கொண்டு வந்து முதலீடு பண்ணுவாரா? நம்ம பிரதமர், முதலமைச்சர் இவங்கலாம் ஃபாரின் போறாங்க. வந்து எங்க நாட்டுல முதலீடு பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்கன்னு. நீங்க ஏதாச்சும் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்ட பார்த்திருக்கீங்களா? வெளிநாட்டுல போய் எங்க நாட்டுல முதலீடு பண்ணுங்க, பண்ணுங்கன்னு. அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க சிஸ்டத்த கரெக்ட்டா வச்சிருக்காங்க. ரூல் ஆஃப் லா எல்லாமே யாரையும் ஏமாத்த முடியாது. எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்காங்க. அதனால அந்த நாட்டுல வந்து எல்லா நாட்டு மக்களும் கொண்டு போய் பணத்த முதலீடு பண்றாங்க. அது வந்து செல்வ செழிப்பு மிக்க நாடா இருக்குதுங்க. ஸோ நம்ம நாடு முன்னேறணும்னா, ரூல் ஆஃப் லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சட்டத்தின் ஆட்சி நடந்ததுன்னா எல்லாமே ஒழுங்காயிடுங்க.